right? All the geometrical isomers, PT, NS3, BR, CL, PY, pyridine. And how many of these exhibit optical isomers? That is a big task, you know. ஏன்னா டக்குன்னு நமக்கு மைண்ட்ல என்னன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் கொடுக்கலாம்னு தோணும். பட் தட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? இங்க கவனி, என்ன பண்ணலாம்னா இது ஆக்சுவலி இந்த டைப் அப்படின்னா எம் ஏ பி சி டி டைப். இதுக்கு எப்படி ஐசோமர் வரையலாம் அப்படின்னா எம் ஏ, ஆக்சுவலி திஸ் இஸ் ஸ்கொயர் பிளேனார் மேன், திஸ் இஸ் ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனார்ல ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன அப்படின்னா பொதுவா 4D 5D எலமெண்ட்ஸ்ல எந்த லிகான் வந்தாலும் தே ரீச் ஸ்கொயர் பிளானர். எந்த எலமெண்ட், ஈவன் திஸ் ஃபெல்லோ பிலாங்ஸ் நிக்கல் ஃபேமிலி. நிக்கல் இதே மாதிரி ஹாலஜன்ஸ் கூட எல்லாம் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது தே ஷோ டெட்ராஹைட்ரல். பட் இங்க இவங்கெல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லிகாண்டா பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இதுல ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆளை வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். நான் ஏ வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். இப்போ இந்த பி இருக்கான்ல, இந்த பி இங்க இருக்கான், ரைட் மேல இருக்கான், இது ஒரு ஐசோமர். இப்போ பியோட இடத்த சேஞ்ச் பண்ணணும். அப்படியே ஏ வந்து கான்ஸ்டன்ட், அவன் நகரவே மாட்டான், அங்கேயே இருப்பான். அப்ப பியோட இடத்த நான் சேஞ்ச் பண்ணணும், பி இங்க கொண்டு வந்துடுறேன். அப்ப சி இங்க வந்துட்டா, டி இங்க இருக்கு. அடுத்து பி வேற எங்க கொண்டு போகலான்னு பார்க்கணும். அடுத்து ஏ எப்பயும் போல கான்ஸ்டன்ட் அப்படிதான் இருப்பான். இந்த இடத்துல உங்களுக்கு டி வந்துருவான், இப்போ இங்க இடத்துல பி வந்துருவான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேற வேற இடங்கள்ல ஒவ்வொருத்தரா டிராவல் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா. பி வந்து வேற வேற எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா மூணு பாசிபிலிட்டிஸ், மூணு ஐசோமர் ஷோ பண்ணும். அப்போ இங்க நமக்கு ஆன்சர் இஸ் 3 ஐசோமர் ஷோ பண்ணலாம். அதுலயும் முக்கியமான விஷயம் ஆப்டிகல் ஐசோமர் ஆல்ரெடி பார்த்துருப்போம், எல்லாமே ஒரே பிளேன்ல இருப்பான் இந்த இடத்துல. அதனால இந்த ஸ்கொயர் பிளேனர் ஆப்டிகல் ஐசோமர் ஷோ பண்ண மாட்டான்.